الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل بما بعد الموت. கர்ப்பாறையில் இருக்கும் குழந்தைக்கும் கர்ப்பாறையிலே இருக்கும் தேவைக்கும் உணவளிக்கக்கூடிய இல்லாமல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆனில் கூறப்பட்ட நபித்தோழர்களின் வாழ்வும் படிப்பினையும் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு ரமலானினுடைய இறுதி 10 நாட்களிலும் நாம் தொடராக ஒவ்வொரு நபி தோழர்களை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி 3 இடங்களில குர்ஆன்ல சுட்டிக்காட்டினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நேரடியா எந்த ஒரு வசனமும் இல்லைனாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தனி சிறப்பை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனையா சொன்ன கருத்தை அல்லாஹ் வசனமா இறக்கி வச்சான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஆலோசனைய அல்லாஹ் சிலத சட்டங்களா ஆக்கினான், சிலத அல்லாஹ் மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வச்சத பார்க்கிறோம். 1-2 இடங்கள்ல இல்ல, அல்லாஹ் 7 இடங்களில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கருத்தை வசனமா இறக்கி வச்சத பார்க்கிறோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுனாங்க: உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய நாவில அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லி ஒரு சிறந்த அந்தஸ்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த காரணம், அவர் சொன்ன கருத்துக்களை ஆலோசனைகளை அல்லாஹ் சட்டங்களா இறக்கி வச்சதுதாங்கிறத பார்க்கணும். அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஆலோசனையில முதலாவதா மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடத்தை நம்மளும் தொழுகை இடமா ஆக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. இப்படி ஆலோசனை சொன்ன ஒரு சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். சூரத்துல் பக்ராவினுடைய 125வது வசனம், 2வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அதுல இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்: வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை நீங்க தொழுகை இடமா ஆக்கிக்கங்கன்னு சொல்லி நபிக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட வசனத்தை பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கருத்தை அல்லாஹ்
கட்டளையா நபிக்கு இறக்கிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அதே போல 33வது அத்தியாயத்தினுடைய சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 53வது வசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காக நிறைய நபர்கள் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய மனைவிமாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிகளுக்கும் அப்படி வந்து கேட்கக்கூடியவர்களுக்கும் எந்த திரையும் இல்லாம இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வரக்கூடியவங்க அவங்களுடைய மனைவிட்ட ஏதாவது கேட்கணும்னா அவர்களையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு ஆலோசனை சொல்றாங்க. யார சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க வர்றதா இருந்தா அல்லது உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஏதாவது திரை ஏதாவது வச்சுக்கலாமே. ஏன்னா வரக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல நபர்களும் வரலாம், உள்ளத்துல தீய எண்ணங்கள் கொண்ட நபர்களும் வரலாம். அப்படி வரக்கூடியவர்கள் எந்த திரையை மறைவும் இல்லாம உங்களுடைய மனைவிகளை பார்க்கக்கூடிய, மூமின்களுடைய அன்னைகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாமே, ஏதாவது ஒரு திரை இட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. இப்படி சொல்லி ஒரு சில நாட்களுக்கு பின்பாக அல்லாஹ் குர்ஆனினுடைய 33வது அத்தியாயத்தினுடைய 53வது வசனத்தை அல்லாஹ் இறக்கான். இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். நீங்க நபியினுடைய மனைவிகள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கலாம், சட்டமா அல்லாஹ் ஆக்கி வச்சான். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஆலோசனைகளை அல்லாஹ் சட்டமாவே இறக்கி வச்ச நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்கள் சில தொல்லைகளை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினாங்க. அப்படி நெருக்கடியை ஏற்படுத்தினதுல ஹப்ஸா நாயகியும் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகளான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருத்தர். என்ன நெருக்கடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க தேன் சாப்பிட்டு வர்றது வழக்கம். அப்படி வந்தா உங்க மேல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவங்க அங்க இருந்து தேன் குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவும் சேர்ந்து திட்டமிட்டு அப்படி தேன் குடிச்சிட்டு வந்தா நீங்க இப்படி கேட்கணும், என்னன்னு என்ன உங்க மேல ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற என்னன்னு கேட்கணும். அப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்கிறாங்க. ஒரு நெருக்கடியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்படுத்துறாங்க. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தேனே சாப்பிட மாட்டேன் போ அப்படின்றாங்க. இப்படி நெருக்கடியை ஏற்படுத்துறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக குரலை உயர்த்துறதும், அவங்களுடைய சொற்களுக்கு அவங்களுடைய சொல்லுக்கு சில நேரம் கட்டுப்படாம இருக்கிறதும், இப்படி எல்லாம் அவங்களுடைய மனைவிமார்கள்ட்ட இருக்கிறத பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க, நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெருக்கடி கொடுக்காத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் நீங்க அதை கட்டுப்பட்டுட்டு போங்க. நீங்க நெருக்கடியை கொடுக்கிறதுங்கிறது அது அல்லாஹ்வுக்கு கோபம் ஊட்டக்கூடிய செயல்.
அப்படி ஒரு செயலை நீங்க செஞ்சிட வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செஞ்சு அந்த நெருக்கடியினுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு போச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, இனி ஒரு மாசம் வரைக்கும் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. அது எப்படி வெளியே பரவுச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவியும் தலாக் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பரவுது. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹுக்கு வந்ததும் உமர் ரலியல்லாஹு ஓடி வர்றாங்க. ஏன்னா அவர் மாமனார் தானே, எங்க தன்னுடைய மகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களும் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் அனுமதி கேட்கறாங்க, கொடுக்கல. இரண்டாவது அனுமதி கேட்கறாங்க, கொடுக்கல. மூன்றாவது அனுமதி கிடைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, மக்கால இருக்கிற வரைக்கும் பெண்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. இங்க மதீனாவுக்கு வந்ததும் இங்க அன்சாரி பெண்களோட சேர்ந்து நம்ம கிட்ட வாயடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட பேசுறாங்க. பேசிட்டு அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய மக்களுக்கு இந்த உபதேசத்தை செய்யறாங்க. நீங்க நபியினுடைய குரலுக்கு உயர்த்தி உங்க குரல்ல பேசிடாதீங்க, அவங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்யுங்க, கட்டுப்பட்டு போங்கிற அந்த உபதேசத்தை எல்லாம் செஞ்சுட்டு உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கலைன்னா நீங்க எல்லாம் தலாக்கு விட்டுட்டு நீங்க போய்க்கங்க, அல்லாஹ் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மக்களுக்கு சொல்றாங்க. அப்படி நீங்க கட்டுப்பட்டு இருக்கலைன்னா நீங்க போயிருங்க, நபியை விட்டுட்டு போய்க்கங்க, அல்லாஹ் உங்களை விட சிறந்தவங்களை என்ன செய்வான், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தருவாங்கிற அந்த செய்திய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டுனதை பார்க்கிறோம். இதே தோரணையில அல்லாஹ் வசனத்தையும் இறக்குறான், நீங்க அல்லாஹ்வினுடைய தூதர்கிட்ட நல்லபடியா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்க போய்க்கங்க அப்படின்னு சொல்லியே அல்லாஹ் எல்லா மனைவிமார்களுக்கும் கட்டளையா வசனத்தை இறக்குனதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு என்ன ஒரு கருத்தை சொல்றாங்களோ அத அல்லாஹ் சட்டமாவே ஆக்கி வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இடங்கள்ல பார்த்தோம். அதே போல பத்ர் போருடைய நேரம் இஸ்லாத்தினுடைய திருப்பு முனையா இருந்த முதல் போர் தானே. போர்ல மிகப்பெரிய வெற்றி, இஸ்லாத்தினுடைய எதிரிகள்ல முக்கியமான தலைவர்கள் 70 பேர் கொல்லப்படுறாங்க, 70 பேர் சிறை பிடிக்கப்படுறாங்க. இதுவரைக்கும் கைதிகளா யாரையும் பிடிக்கல. இப்ப 70 கைதி கிடைச்சிருக்கிறாங்க, அவங்கள என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க, என்ன பண்ணலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொல்றாங்க, இவங்க எல்லாமே நம்முடைய சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே நம்முடைய உறவினர்கள், அதனால இவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஈட்டு தொகையை வாங்கிட்டு, எல்லாம் வசதியானவர்களும் கூட, நம்ம எவ்வளவு கேட்டாலும் தருவாங்க. இப்ப இவர்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல இவங்கள்ட்ட இருந்து ஈட்டு தொகையை வாங்கிட்டு இவங்களை விடுதலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு ஆலோசனை சொன்னாங்க, இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான், அவங்கவுங்க சொந்தக்காரங்களை அவங்கவுங்க வெட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொந்தக்காரங்க, அவங்கள எதுக்கு நம்ம இது பண்ணிட்டு ஏதாவது ஈட்டு தொகையை வாங்கிட்டு விட்டுறலாங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்கவுங்க சொந்தக்காரனை கூட்டிட்டு வந்து அவங்க வெட்டணும். ஏன்னா இஸ்லாத்துக்கு எதிரா இவங்க போர் தொடுத்து வந்திருக்கிறாங்க, இவங்களை உயிரோட விடக்கூடாதுங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, என்ன கர்ண கொடூரமா இருக்க, அவங்கவுங்க சொந்தக்காரர் அவங்கவுங்களே வெட்டணுமா, வேண்டாம் விடுவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன ஆலோசனையை ஏத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஈட்டு தொகையை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் போகுது, அல்லாஹ் போரினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய
சூரத்துல் அன்பால இறக்கி வைக்கிறான். அப்படி சூரத்துல் அன்பாலினுடைய 67வது வசனம் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், வமா கான லின்னபி ஐயகூன லஹு அஸ்ரா. எந்த நபிக்குமே பூமியில ரத்தத்தை ஓட்டாம கைதிகளை பிடிக்கிறது தகுந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு வசனத்தையே அல்லாஹ் இறக்கான். பூமியில அழிச்சாட்டியம் பண்றானா, குழப்பங்களை ஏற்படுத்துறானா, இஸ்லாத்துக்கு எதிரா களத்துல வந்து நிக்கிறானா, அவனை பிடிச்சிட்டு அப்படியே விடுறதுங்கிறது எந்த நபிக்கும் அழகு கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கணும். இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கருத்தை சொல்றாங்களோ அத அல்லாஹ் சட்டமாவே ஆக்கி வச்சதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மதுவினுடைய தடையை குறித்து வரக்கூடிய தப்சீர் இமாம்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் மதுவை ஒரேடியா தடை செய்யல. அல்லாஹ் முதல்ல ஒரு வசனத்தை இறக்குறான். இந்த மதுவுல நிறைய தீமைகள் இருக்கு அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் மது அருந்திட்டு தான் இருந்தாங்க. அந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டே வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்ததும் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் மதுவை குறிச்சு இன்னும் எங்களுக்கு நீ தெளிவுபடுத்து. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. மது அருந்திய நிலையில நீங்க என்ன வசனங்கள் ஓதுறீங்கிறது தெரியாம நீங்க தொழுகையில வந்து நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மறுபடியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் மதுவை குறிச்சு இன்னும் எங்களுக்கு நீ தெளிவுபடுத்து. அடுத்ததா சூரத்துல் மாயிதாவினுடைய 90வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அதுல அல்லாஹ் மதுவுல நிறைய தீமை இருக்கு, அதை விட்டும் நீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி முற்றிலுமா மதுவை அல்லாஹ் தடை செய்யக்கூடிய வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்படி இறக்குன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அல்லாஹ் அந்த தீமையில இருந்து நீ எல்லாம் தவிர்ந்து இருக்கும். நம்ம வரலாறுகள்ல படிக்கிறோமே, மதீனா நகர்ல மது ஆறா ஓடிச்சுங்கிற மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனதும் அவர்கள் வீட்டுல சேர்த்து வச்சிருந்த எல்லா மதுபானங்களையும் தெருவுல கொண்டுனாங்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு கட்டளை வர்றதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய துஆ ஒரு காரணம்னு சொல்லி தப்சீர் இமாம்கள் சுட்டி காட்டுறத பார்க்கலாம். அதே போல மதீனாவினுடைய மிகப்பெரிய முனாஃபிக் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இறந்து போறான். அவருடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து, இப்படி என்னுடைய தந்தை இறந்துட்டாரு, உங்களுடைய மேலாடைய தாங்க கஃன் போடுறதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடைய எடுத்து கொடுக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. அவன் முனாஃபிக்காச்சே, அவனுக்கு எதுக்கு உங்களுடைய மேலாடைய கொடுக்குறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையினுடைய நபி தானே, அவங்களுடைய அந்த தடுப்பையும் மீறி கொடுத்து விடுறாங்க. அடுத்து அப்துல்லா உபை இப்னு சலூலுடைய மகன் இன்னொரு கோரிக்கை வைக்கிறார், என்னுடைய தந்தைக்கு நீங்க தான் ஜனாசா தொலை வைக்கணும். உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆடையை புடிச்சு இழுக்கிறாங்கன்னே வருது. சிலதால இப்படியே சொல்றாங்க, நீங்க போகாதீங்க. அந்த முனாஃபிக்கினுடைய தொழுகைய ஜனாசா தொழுகை நீங்க தொலை வைக்க கூடாதுன்னு புடிச்சு இழுத்து நிறுத்துறாங்க.
ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் மீறி என்ன செய்யறாங்க, போய் உபய் இப்னு சலூலுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. அல்லாஹ் சூரத்து தௌபாவினுடைய 84வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுட்டி காட்டுறானா, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், அவங்கள யார் ஒருத்தர் முனாஃபிக்குகள்ல யாரு செத்து போனாலும் நீங்க போய் என்ன செய்ய வேண்டாம், ஜனாசா தொழ வேண்டாம், தொழ வைக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக கபருல போய் நீங்க கையேந்தவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபிக்கு கட்டளையா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த கருத்தை உமர் ரலியல்லாஹு முன் வச்சாங்களோ அந்த கருத்தை ஆமோதிக்கக்கூடிய விதமா அவங்க முனாஃபிக்குகள் யாரு செத்து போனாலும் அவங்களுக்காக நீங்க ஜனாசா தொட வைக்கவும் கூடாது, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க துஆவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் கட்டளையா இறக்கி வச்சதை பார்த்தோம். அதே போல சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 53வது வசனம், நபியினுடைய வீட்டுல ஏதாவது விருந்தோ ஏதாவது இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து சஹாபாக்கள் பேசக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. இதையும் உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க. நீங்க வர்றீங்களா, பார்த்து பேசுனீங்களா, கிளம்பி போயிருங்க. நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது அது நபிக்கும் நெருக்கடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வந்திருக்கக்கூடியவங்களை சரி உங்க வேலை முடிஞ்சதா எந்திரிச்சு போங்க அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனசு வரல. ஆனாலும் சில நெருக்கடிகள். கடைசியில அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். நீங்க ஏதாவது எதிர்பார்த்தவர்களா நபியினுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்களுடைய தேவை முடிஞ்சுதா நீங்க எந்திரிச்சு என்ன செஞ்சிருங்க, போயிருங்கன்னு சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். நபி சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க, அல்லாஹ் சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துடைய சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 53வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சதை பார்த்தோம். இப்படி அல்லாஹ் 7 இடங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கருத்தை முன் வச்சாங்களோ, என்ன கருத்தை சொன்னாங்களோ அத சட்டமாக்கி அல்லாஹ் வசனங்களா இறக்கி வச்சதை பார்க்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கும். இப்ப இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது, அவ்வளவு சொல்லணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை மட்டும், அவங்களுடைய வாழ்வும் படிப்பினைகளும் அப்படிங்கறதுதான் தலைப்பு. ஆனா வாழ்வை பத்தி சொல்லணும்னா அதுக்கு நிறைய நேரங்கள் வேணுங்கிறனால அவர்களினுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள்ல சில முக்கியமானதை மட்டும் உங்கள்கிட்ட சுட்டிக்காட்டலான்னு ஆசைப்படுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஈமானிய உறுதி எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்யறதுக்காக வந்தவர் தான் உமர் ரலியல்லாஹு. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்த அந்த உறுதி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வலிமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு பக்கபலமா இருந்தார். அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வை அஞ்சி நடந்தாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ஒரு தவற நினைச்சு அல்லாஹ்ட்ட அதிகமா அழுது துஆ செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. தன்னுடைய பெண் குழந்தைய உயிரோட புதைச்சிட்டாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி. அந்த தவற நினைச்சு
அழுது அழுது துஆ செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அதே போல முனாஃபிக்களுடைய பட்டியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர்கிட்ட கொடுக்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவங்ககிட்ட கேட்கறாங்க, அந்த பட்டியல்ல நான் இருக்கிறேன்னா? முனாஃபிக்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துவான். முனாஃபிக்கு தொலை வைக்க கூட கூடாதுன்னு சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பட்டியல்ல எங்க என்னையும் அறியாம அந்த பெயர் வந்துருமோங்கிற அந்த கவலை கொண்டவர்களா திரும்ப திரும்ப அந்த சஹாபிகிட்ட கேட்டதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு தக்குவா உடையவர்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தை புகழாத நபர்களே இல்லை. காந்தி ஒரு முறை இப்படி சொன்னாரா இல்லையா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ஆட்சி வரணும்னா அது உமருடைய ஆட்சியை போல இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் சொல்லும் பொழுது கூட உமருடைய ஆட்சியை போல ஒரு ஆட்சி நடத்தணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. இப்படி எல்லா நபர்களுமே விரும்பக்கூடிய ஒரு அழகான ஆட்சி முறைய நடத்தி காட்டினவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பொறுப்பாளி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகான முன்னுதாரணம். ஒரு பொறுப்பை நிர்வகிக்க கூடியவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அழகான முன்னுதாரணமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை பார்க்கிறோம். தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு ஆடு இறந்து போனா கூட அதற்கு இந்த உமர் பதில் சொல்லணும்னு நினைச்சார். அந்த அளவுக்கு பொறுப்பை குறித்த பார்வை கொண்டவர்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை பார்க்கிறோம். அதே போல தன்னுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இரவு நகர்வலம் போகக்கூடிய வழக்கமுடையவர்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். பொறுப்பாளி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான முன்னுதாரணமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை இருந்ததை பார்க்கிறோம். அதே போல அவர்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பினையில ஒண்ணு எளிமையான வாழ்க்கை. அறியப்பட்ட உலகினுடைய 2/3 பகுதியை ஆட்சி செஞ்ச மிகப்பெரிய ஜனாதிபதி. உலகம்னு அறியப்பட்ட இடங்கள்ல 2/3 பகுதியினுடைய ஆட்சி தலைவர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரு முறை ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுவர் வர்றார். நிறைய பரிசு பொருட்களோட ஜனாதிபதியை பார்க்க போறது தானே. ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பா ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கலீஃபாவை பார்க்க போறமே அப்படிங்கிற அடிப்படையில நிறைய பரிசு பொருட்களோட சந்திக்கிறதுக்காக மதீனாக்கு வர்றாங்க. இப்படி மதீனாக்குள்ள வந்ததுமே கேக்குறாரு, நான் ஜனாதிபதியை பார்க்கணும், எங்க இருக்கிறாங்க? அரண்மனை எங்க இருக்கு? இங்க அரண்மனை எல்லாம் இல்ல, அப்படியே போங்க, அங்க இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அப்பவே ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கக்கூடியவரை பாக்குறதுக்கு ஒரு அரண்மனை கூட இல்லையா இங்க? சரி, அப்படியே கொஞ்ச தூரம் போற, நான் கலீஃபாவை பார்க்கணும், அவர் எங்க இருப்பாரு? ஒருத்தர் அப்படியே மரத்தடியில ஒருத்தர் படுத்திருக்காரு, அவரை காட்டுறாங்க. பாருங்க, அந்த மரத்தடியில படுத்திருக்கவர் தான் கலீஃபா, போய் பாருங்க. வந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புறதுக்கு தயங்கிட்டு அப்படியே நின்றாராம். என்னன்னா, அவர் போட்டிருந்த அந்த தூதுவர் போட்டிருந்த ஆடையை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டிருந்த ஆடை ரொம்ப மோசமா இருந்துச்சாம். பல இடங்கள்ல ஒட்டு போட்ட துணியோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு படுத்திருக்கிறாங்க. இவருக்கு ஒரு சந்தேகம், இவருதான் கலீஃபாவா, இவருதான் ஜனாதிபதியா அப்படிங்கிற மாதிரி தயங்கிட்டே நிக்கிறாங்க. அந்த அளவிற்கு எளிமையா இருந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல பலஸ்தீனுடைய சாவிய நான் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில தான் கொடுப்பேன்னு சொல்லி கிறிஸ்தவ பாதிரியார் நிக்கக்கூடிய நேரத்துல அந்த சாவியை வாங்குறதுக்காக, பைத்துல் முக்கத்தஸினுடைய சாவியை வாங்குறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அப்படி உள்ள என்ட்ராகக்கூடிய நேரத்துல ஒட்டகத்தினுடைய மேல அடிமையும் ஒட்டகத்தினுடைய கைத்த பிடித்தவர்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அங்க நின்ற யாருக்குமே கலீஃபா யாருங்கிறது தெரியல. எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவரு தான் கலீஃபா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வரவேற்க போறாங்க. இஸ்லாமிய படை தளபதி அமீருல் முஃமினீனே அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தினுடைய கைத்த பிடிச்சிட்டு இருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடும் பொழுதுதான் யாருதான் கலீஃபா, கைத்த ஒட்டகத்தினுடைய கைத்த புடிச்சிட்டு வர்றவரு தான் கலீஃபானே தெரிஞ்சுதான். அடிமைக்கும் ஆட்சி தலைவருக்கும் ஆடையில கூட வித்தியாசம் தெரியல. ரெண்டு பேர்த்தினுடைய ஆடையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல ஏதாவது பொறுப்பு கிடைச்சிருச்சுன்னா அவருக்கும் தனிநபருக்கும் சாதாரண நபருக்கும் ஆடையில ஈஸியா அடையாளம் பார்த்துடலாம். ஆனா அறியப்பட்ட உலகினுடைய 2/3 பகுதியை ஆட்சி செஞ்ச ஆட்சி தலைவருக்கும் அவருடைய அடிமையா இருக்கக்கூடிய பணியாளருக்கும் ஆடையில கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறத பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு முன்னுதாரணமா இருந்தாங்க. அதே போல ஒரு ஆட்சி தலைவர்னா அவருடைய தவற சுட்டி காட்டுனா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆணவம், கர்வம் இதெல்லாம் இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்க்க முடியாது. எவ்வளவு உயர்ந்த பொறுப்புல இருந்தாலும் தவற சுட்டி காட்டக்கூடிய நேரத்துல அதை உடனே ஏற்றுக்கிட்டு திருத்தக்கூடிய தன்மை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்ததை பார்த்தோம். பெண்கள் எல்லாம் மகர் நிறைய கேட்கிறாங்க. இங்க ஒரு நிலை இருக்கா இல்லையா? பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய கடினமான சூழ்நிலை. நிறைய காசு இருந்தாதான் என்ன செய்ய முடியும், பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு நிறைய நிலை இருக்கா இல்லையா? வரதட்சணைங்கிற பேர்ல அந்த மாதிரி மதினால ஒரு நிலை உருவாச்சு. ஆண்களுக்கு திருமணம் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா பெண்கள் நிறைய மகர் கேட்டாங்க. ஆண்கள் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ஜனாதிபதி கிட்ட. இவங்க மாட்டுக்கு நிறைய கேட்கறாங்க, எங்களால சம்பாரிச்சு கொடுக்க முடியல, அதனால ஏதாவது கொஞ்சம் கம்மியா கேட்க சொல்லுங்க. ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குறிப்பிட்ட தொகையை தவிர நீங்க மகரா கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டரா போடுறாங்க. ஒரு மூதாட்டி எந்திரிக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு பொற்குவியலையே மகரா கேட்டாலும் கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க எப்படி அதற்கு ஒரு அளவை நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கருத்தை பின்வாங்குறாங்க. இல்ல, அந்த மூதாட்டி சொன்னதுதான் கரெக்ட், அவங்க எவ்வளவு கேட்கிறாங்களோ கொடுங்க, நான் சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லி தன்னுடைய கருத்தை பின்வாங்கினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண ஒரு பெண் தவற சுட்டி காட்டக்கூடிய நேரத்திலையும் அதை ஏற்று திருத்தக்கூடிய நிலையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு சாதாரணமா குடும்பத்துல ஏதாவது தவற சுட்டி காட்டினாலே ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை. தன்னுடைய தவறை நியாயப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் கருத்தை சொல்லணுமோ எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு மத்தியில ஆட்சி தலைவராக இருந்தும் சாதாரண ஒரு மூதாட்டி எந்திரிச்சு தவற சுட்டி காட்டக்கூடிய நேரத்துல தன்னுடைய தவற உணர்ந்து அதை திருத்தக்கூடிய நபரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கிறத பார்த்தோம். அப்படி ஒரு நிலைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கிறோம். தவறுகளை யார் சுட்டி காட்டினாலும் அதை உணர்ந்து திருத்தக்கூடிய நிலை நம்ம கிட்ட இருக்கும். அதே போல ஆட்சி தலைவரா இருந்தும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இறங்கி செஞ்சாங்க.
இன்னைக்கு சாதாரணமா ஒரு பொறுப்பு இருந்துட்டா, ஒரு பள்ளியினுடைய அல்லது ஒரு ஊரினுடைய அல்லது ஒரு குடியிருப்பினுடைய தலைவரா இருந்தா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? வேலை வாங்குவாங்க. நீ அதை செய்ய, இதை செய்ய, இப்படி ஆர்டர் போடுறதுதான் தலைவனுடைய வேலையா இருக்கும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை அப்படியே வேறையா இருந்துச்சு. அவங்க ஆர்டர் போட மாட்டாங்க, அவங்களே நின்று செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. ஒரு முறை நகர்வலம் போகும் பொழுது குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அவங்க போய் பாக்குறாங்க, எதனால அழுகுதுன்னு பாக்குறாங்க. அம்மா வெறும் அடுப்புல தண்ணிய மட்டுமே வச்சு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, குழந்தை அழுகுதே, எதுவும் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லை. நான் இப்படி சமைக்கிறத பார்த்து ஏதாவது தருவேன்னு கொஞ்சம் அப்படியே அழுதுகிட்டே அந்த குழந்தை தூங்கிடும் அப்படிங்கறதுனாலதான் நான் இப்படி சமைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இத கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா பைத்துல் மால் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் கோதுமைகளையும் பேரிச்சம்பளங்களையும் எடுத்து தன்னுடைய முதுகலை வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. கூட வர்ற பணியாளர் கேட்கிறாரு, நான் தூக்கிட்டு வரனே, இவ்வளவு நீங்க சுமந்துட்டு போறீங்களே, நான் தூக்கிட்டு வரனே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்ட கேள்வி, நாளைக்கு மறுமையில என்னுடைய சுமையை உன்னால தூக்க முடியுமா? நாளைக்கு மறுமையில என்னுடைய சுமையை நான் தானே தூக்கி ஆகணும், இதை நானே கொண்டு போறேன்னு சொல்லி அவர்களே கையால கொண்டு வந்து அந்த பெண்ணினுடைய வீட்டுல இறக்கி வச்சு அவங்களே சமைச்சு அந்த குழந்தைக்கு கொடுத்ததா நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவும் அமல்கள்ல ஒரு போட்டி இருக்குமா இல்லையா? அப்படி ஒரு மூதாட்டியினுடைய கண்ணு தெரியாத மூதாட்டிக்கு போய் அவங்க வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு தேவையான பேரிச்சம்பளத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்துச்சு. அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி அந்த பணியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கொண்டாங்க. இப்படி மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபரா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். நான் இரவுல தூங்கினா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில குறை வச்சவனா ஆயிடுவேன். நான் பகல்ல அதிகம் தூங்கினா மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில குறையுள்ளவனா, குறை வைத்தவனா ஆயிடுவேன் சொல்லக்கூடியவர்களா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கிறத பார்த்தோம். அந்த அளவிற்கு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையில கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. நம்மால் முடிந்த உதவிகளை இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய வழக்கத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நல்ல முன்னுதாரணங்கிறத பார்த்தோம். அதே போல எல்லாத்துக்கும் மௌத்து வரதான் போகுது. அந்த மௌத்து எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு மனிதர் எப்படி ஆசைப்படணுங்கிறதுக்கும் ஒரு அழகான முன்னுதாரணம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க, ஷஹீதாக மரணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சஹாபி இப்படி கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மதீனா நகர்ல வந்து உங்களை ஒருத்தரை கை வச்சுட்டு போயிட முடியுமா? ஒருத்தனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வீர மரணங்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அறியப்பட்ட உலகினுடைய 2/3 பகுதி ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி தலைவர், அவரோட பக்கத்துல வந்து பேசுறதுக்கே பல பேர் தயங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எல்லாத்தையும் தாண்டி வந்து மதீனால வந்து உங்க மேல ஒருத்தன் கை வச்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய விருப்பம் அல்லாஹ்வினுடைய பாதையில தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கணுங்கிறது. அதற்காக அதிகமா துஆ செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அல்லாஹ் அந்த துஆவையும் அங்கீகரிச்சாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தையும் கொடுத்தான். ஃபஜ்ரினுடைய நேரத்துல அபூ லூலுன்னு சொல்லக்கூடிய ஒரு யூதனால குத்தப்பட்டு ஷஹீதாவும் ஆனாங்கிறத பார்த்தோம். மரணம் கூட அல்லாஹ்வினுடைய பாதையில உயிர் தியாகம் செய்யணுங்கிற ஒரு ஆசையோட இருந்ததை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல உறுதியா இருந்ததோட
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அழகான முன்னுதாரணமாகவும் திகழ்ந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீரத்தையும் தியாகத்தையும் மக்கள் சேவையையும் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வினுடைய சுவனத்தை பெறக்கூடிய நல்ல முஃமின்களா அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கணும்னு துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.